கிறிஸ்துவனுக்குள்ள இந்த எண்ணம் இருந்தா அவர் சொல்றாரு, அதை நீ விற்று, அது என்னோடது. நீ கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த பக்கத்துல நிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, அவரோட பார்வைக்கு நீ பழி வாங்குறது போல இருந்தா அவர் உனக்காக ஓம் சாருவா. நான் எப்படி பாக்குறேன், எனக்கு ஒருவன் பழி வாங்குற மாதிரி நின்றா என் எண்ணத்துல அது இல்லாட்டி கற்று என் சார்பாய் நின்று அவனுக்காக ஒரு இடையே அவன் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால திரும்பி இருந்தால் இன்னும் அவனுக்கு அந்த குணாசனத்துல மாறல, அந்த புத்தியில இல்ல, அவன் இன்னும் மாறல, அந்த பழையதானது விட்டு இன்னும் வெளியே வரல. ஹெல்ப் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவான். இன்னும் ஸ்டில் அவன் அன்னைக்கு இன்னைக்கு ஒரே வார்த்தை, ஒரே பேச்சு, ஒரே பார்வை இருந்தா என் கற்றல் அவனுக்கு நேராக திரும்ப. வெளியிருக்கிற அந்நியர்கள் அது செகண்ட் சாப்டர், அது வேற கதை. ஆனா உனக்கும் எனக்குள்ளேயும் இன்னும் பழி வாங்குறது இருந்தா மகிழ்ச்சி வெளிப்படாது, அற்புதம் அதிசயங்கள் வெளிப்படாது. காரணம் நீ மனம் திரும்புற வரைக்கும், அர்ப்பணிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் பக்கம் நிற்க மாட்டார், உனக்கு எதிராக தான் நிற்பார். ஸ்டில் இன்னும் அதுலதான் இருக்கிறோம். சபை என்பது நீங்கள் பருந்துவதற்கு. நான் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது, நான் அதுக்கு உரியவனே அல்ல, நான் அதுக்கு உள்ளவன் அல்ல. நான் அவருக்கு ஒரே கருவியாய், ஒரு பாத்திரமாய் தான், ஒரு வேலைக்காரன் தான். The servant of God only. கர்த்தர் எங்களை கொண்டு அழைத்து பயன்படுத்துவார். உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்ல திரும்ப கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிருக்காருன்னா வாங்க திரும்ப.